சிம்ம ராசி சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரங்க இயல்பிலேயே தலைமைத்துவம் பண்பும் கம்பீரமான தோற்றம் நேர்மறையான குணமும் கொண்டவங்களாக இருப்பாங்க. இவர்களுக்கு அமையக்கூடிய கணவர்கள் பெரும்பாலுமே இவர்களுடைய ஆளுமையை மதிக்கக்கூடிய வகையிலும் இவர்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருப்பாங்க. சிம்ம ராசிக்கார பெண்கள் தங்களுடைய குடும்பத்தை ஒரு ராணியை போல வழிநடத்த விரும்புவர்கள் என்பதால் இவர்களுக்கு வரக்கூடிய கணவர்கள் இவர்களின் முடிவுகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பவராகும். இவர்களை அனுசரித்து செல்பவராகவும் தான் இருப்பாங்க. பெரும்பாலும் சிம்மராசிக்கார பெண்களுக்கு அமையக்கூடிய கணவர்கள் நல்ல உத்தியோகத்திலும் அல்லது சொந்த தொழிலே திறமைசாலியாகவும் சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்து உள்ளவராகவும் இருப்பாங்க. இவர் மனைவியின் சுதந்திரத்தில் தலையிடுவதற்காகவும் மனைவியின் தனி திறமைகளை ஊக்கப்படுத்துவராகவும் செயல்படுவாங்க. இந்த ராசியில் பிறந்தவர்கள் பாசம் கொண்டவர்கள் என்றாலுமே சில சமயங்களில் முன்கோபமும் பிடிவாதமும் வெளிப்படும். இவர்களுக்கு அமையும் கணவர்கள் பொறுமைசாலியாகவும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை கொண்டவர்களாக அமைவது வழக்கம். கணவர் அமைதியாகவும் நிதானமாகவும் இருந்தால் மட்டுமே இவர்களது இல்லற வாழ்க்கை நல்ல முறையில் இருக்கும். நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்தீங்கன்னா இந்த குணங்கள் உங்களுக்கு பொருந்தி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவர்களுக்கு வரக்கூடிய கணவர் பெரும்பாலுமே குடும்ப பொறுப்புகளை மனைவியிடமே ஒப்படைத்துவிட்டு அவருக்கு உறுதுணையாக இருப்பதை விரும்பக்கூடியவர்கள். உங்களுடைய ராசியின் அதிபதி ராஜ கிரகமாக சூரியன் என்பதால் ராஜபோகத்துடன் இருக்க விரும்பக்கூடியவர்கள். நீங்கள் ஒரு முடிவு எடுத்து விட்டால் எந்த காரணத்தை கொண்டும் அந்த முடிவை மாற்றிக்கொள்வது என்பது உங்களுடைய அகராதியில் கிடையாது. சிந்தனை சொல் செயல் என அனைத்திற்குமே வேகம் காட்டக்கூடிய நீங்கள் அதற்கான பலனையும் உடனே எதிர்பார்ப்பீங்க. பின்னால் இருந்து குறை கூறுவது உடன் இருந்து துரோகம் செய்வது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் உணவு விஷயத்தை பொறுத்தவரை சூடாகவும் சுவையாகவும் இருக்க விரும்புவார்கள். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக புதன் வருவதால் பணத்துக்கு குறைவு இருக்காது. ஆனால் கையில் தங்காதபடி செலவுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். புதன் பேச்சுக்கு அதிபதி என்பதால் யோசித்து அந்த கணமே பளிச்சென்று பேசக்கூடியவர்கள். சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானமாகிய 4ஆம் இடத்துக்கும் பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானமாகிய 9வது இடத்துக்கு செவ்வாயே வருகிறார். சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள் என்பதால் பெற்றோர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வாங்க. அவர்களுடைய அன்பு ஆதரவும் என்று உங்களுக்கு உண்டு. 4ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் ஆயுள் ஸ்தானமாகிய 8ஆம் இடத்துக்கும் குரு அதிபதியாக இருப்பதால் நல்ல குணங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு பிறப்பாங்க. 6 மற்றும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சனி வருவதால் உங்களுடைய வாழ்க்கை துணை திறமை மிக்கவராக இருப்பாங்க. படித்த படிப்புக்கும் செய்யும் வேலைக்கும் சம்மந்தம் இருக்காது. பெரும்பாலும் சிலரை வைத்து வேலை வாங்கக்கூடிய தொழில்தான் உங்களுக்கு அமையும். பெயர் பணம் புகழ் ஒன்றாக கிடைக்கக்கூடிய துறை அல்லது பதவியை தேர்ந்தெடுத்து கிடைக்கும் வரை நீங்கள் காத்திருந்து சேருவீங்க. சூரியன் சிவகோத்திரத்தை சேர்ந்தவர். சிவனுடைய அம்சமாக சூரியன் விளங்குவதாக சூரியன் நெருப்பு குழம்பாக கொதிக்கக்கூடிய அந்த கிரகம். அவ்வாறு பூலோகத்தில் சூரியனுக்கு நிகராக அமைந்திருக்கக்கூடிய தலமெனில் திருவண்ணாமலை. இந்த தலத்துக்கு சென்று வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் திருவண்ணாமலை சென்று நீங்கள் கிரிவலம் சென்று அண்ணாமலையார வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், கட்டாயம் ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் யோகமான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலை சிரமமாக இருக்கும், சில இடங்களில் எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கிடைக்கலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. புதிய முதலீடுகளில் கவனமாக நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி சற்று சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பிள்ளைகளால் மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளினுடைய பாராட்டு உங்களுக்கு கிடைக்கலாம். சில மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த சரியான ஒரு நேரம் இது. குடும்பத்தில் இருந்த சில சங்கடங்கள் மறையலாம். பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டாகும். குடும்பத்திற்காக பணத்தை நீங்கள் சேமிப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறையில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி வருமானத்தை நீங்கள் அதிகரிப்பீங்க. புதிய முதலீடுகளில் தொழில்நுட்பத்துடன் நீங்கள் இறங்கலாம்.
ஜோதிட ரீதியான ஒரு பலன் அப்படின்னு பார்த்தா சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி ஏற்ற இறக்க கலந்த பலன்களை கொண்டு வரும். புதன் 11ல் இருப்பதால் தொழில் சம்பந்தப்பட்ட புத்திசாலித்தனமான முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. பண பரிவர்த்தனை விஷயத்தில் நிதானமாக இருக்க வேண்டும். இணையதள வியாபாரத்தில் எச்சரிக்கை தேவை. இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் முன்னேற்றத்திற்காக நீங்கள் உழைக்க வேண்டும். பண விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். மேலும் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கு. தினமுமே வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் நட்சத்திரங்களாக இருக்குது. கிரக நிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் கேது, கலஸ்தரஸ்தானத்தில் ராகு, அஷ்டமஸ்தானத்தில் சனி, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் சூரியன், லாபஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், விரயஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் இருப்பதால் எல்லா காரியங்களிலுமே சாதகமான ஒரு பலன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எதிலுமே லாபம் கிடைக்கும், கடன்கள், நோய்கள் தீரும், திருமணம் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியும். நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் நீங்கள் தலை நிமிர்ந்து நடப்பீங்க. சில நேரத்தில் விபரீதமான எண்ணம் தோன்றலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் வியாபார தொடர்பான விஷயத்தில் சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கலாம். தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வகையிலும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. அரசியல்வாதிகளுக்கு வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம். வெளிநாட்டு பயணம் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் ஆஞ்சநேயரை முழு மனதோடு வழிபட்டு வருவது, வெற்றிலை மாலை சாற்றி சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கலாம். சிம்ம ராசியில் பிறந்தவர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தொழிலில் நல்ல ஒரு லாபம், சக பணியாளர்களுடன் உங்களுக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த செலவுகளால் உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் ஈட்டு தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. பொதுவாக இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் கிரக நிலையில் இருக்க மாற்றத்தால் உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு நேரம் சேரக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். ராசிநாதன் சுக்கிரனினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை தரும். உடல் ஆரோக்கியம் உண்டாகலாம். மனதில் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களில் செல்லும் பொழுது, உங்களுடைய ஆயுதங்களை கையாளும் பொழுது கூடுதல் கவனம் தேவை. சூரியனுடைய சஞ்சாரத்தால் முன்கோபம் ஏற்பட்டு அதனால் வீண் தகராறு ஏற்படலாம். நிதானமாக செயல்படுவது உங்களுக்கு நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பெற உங்களுடைய சூழ்நிலைகள் எதுவாக இருக்கும். செலவுகளை குறைப்பதன் மூலம் பண தட்டுப்பாடு உங்களுக்கு குறையலாம். பேச்சில் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டியது நல்லது. கடுமையை காட்டாமல் இருப்பது நன்மை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணிபுரியும் இடங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. குறிப்பாக எந்திரங்களை இயக்கும் பொழுது கவனம் தேவை. மேலிடத்தின் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதம் ஏற்படலாம். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் குதூகூலமான சுப பலன்கள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பாசம் அதிகரிக்கக்கூடிய வகையில் குழந்தைகள் மூலம் மனம் மகிழும்படியான சூழ்நிலை உருவாகலாம். நண்பர்கள், உறவினர்களுடன் கவனமாக பேசி பழகுவது நல்லது. பரிகாரமாக ருத்ரமூர்த்தியை வணங்கி வாருங்கள். எதிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபார வளர்ச்சி உங்களுக்கு பெருகக்கூடிய ஒரு சூழ்நிலை. செலவை குறைப்பதன் மூலம் பணத்தட்டுப்பாடு குறையலாம். பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களும் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவும் நல்லது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா
முருகனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஜாதக ரீதியான அனைத்து பிரச்சனைகளுக்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கட்டாயம் ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும்.